Hello friends, welcome to Kuzhambu சமையல். இன்னைக்கு நம்ம கதம்ப சமையல்ல கருணக்கிழங்கு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருணக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சாச்சு. விசில் அடங்கிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இது வந்து தண்ணில இருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மேல இருக்க கருப்பா இருக்க தோலை எடுத்துட்டு இது நமக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்க வேண்டியதான் குழம்புக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறனதா தோல் வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். அதுக்குள்ள நம்ம குழம்பு ரெடி பண்ணிரலாம். புளி வந்து ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நான் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். நீங்க தனித்தனியா சேர்த்துக்கிற மாதிரி இருந்தீங்கனாக்கா 3/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் இப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே பொடியாக நறுக்கினா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கை நிறைய பூண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த டைமில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி இதை எடுத்து அப்படியே கையிலே மசிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் அப்போ தான் வந்து நல்லா அதோட சாரெல்லாம் இறங்கி நமக்கு வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நசுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய் சூப்பராக தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்ம அந்த கிழங்குல போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி விடலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். நம்ம போட்டிருக்க அந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு வாசனை, புளியோட வாசனை, இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குழம்பு வந்து மணமாக வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். கிண்டுறது வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கிண்டணும். ஏன்னா நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்படியே உடஞ்சி போயிடும், கிழங்கு கரைஞ்சிரும் குழம்போட. அதனால் கொஞ்சம் மெதுவாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பு வந்து மூடி வச்சிடலாம். அடுப்பு மூடி வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் அந்த குழம்புல இருக்க மசாலா ஐட்டம்லாம் கிழங்குல இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது குழம்பு. நல்லா பாருங்கள் எவ்வளோ திக்காக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. லைட் போட மறந்துட்டேனே. ஓகே, இப்போ தெரியுதா குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, சாதமும் சூப்பராக வடித்தாச்சு. சுட சுட சாதத்தோட சுட சுட கருணக்கிழங்கு குழம்பு போட்டு இன்றைக்கி நல்லா சாப்பிட போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.